நியூசிலாண்ட்லேருந்து இந்தியா போகிறக்கு பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கரெக்டாக ஒரு 2.5 இயர்ஸ் முன்னாடி நான் யூகேலேருந்து இந்தியா போகும்போது என்னோட சுச்சுவேஷன் கம்ப்ளீட்டாக வேறு. என்ன பண்ண போகிறோன்னு தெரியாது, அடுத்து நம்ம லைஃப் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியாது. என்னோட பேரில் 40 லட்ச ரூபாய்க்கு எஜுகேஷனல் லோன் இருந்தது. மாதம் 1 லட்ச ரூபாய் இஎம்ஐ பே பண்ணும். எல்லாருமே நீ அங்கே போகிறது ரொம்ப பேட் டெசிஷன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு என் மைண்டில் இருந்தது என்னென்னா, என்ன ஆனாலும் நான் பார்த்துக்கிறேன், ஏன்னா நான் வீட்டுக்கு போகிறேன், என் வீட்டில் இருக்கவங்க என்ன ஆனாலும் என்னை பார்த்துப்பாங்க அப்படிங்கிற ஒரு குருட்டு தைரியத்தில் தான் வந்தேன். அதே மாதிரி அவங்க மட்டும்தான் என்னை பார்த்துக்கிட்டாங்க. அதுக்காண்டி அப்பா ரொம்ப கோடியாக சம்பாரிச்சு வச்சுருக்காங்க பேக்கப்புக்கு, அப்படியெல்லாம் கிடையாது. நார்மல் மிடில் கிளாஸ் தான். ஆனால் அவங்க ஒன்று மேக் ஷுர் பண்ணிக்கிட்டாங்க, எந்த இடத்துலையுமே அவங்களோட வேர்ட்ஸ் கூட என்னை ஹர்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்னு ரொம்ப மேக் ஷுர் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களோட சப்போர்ட்டில் மட்டும்தான் இந்த நியூசிலாந்து ப்ராசஸ்ஸு இந்த 2 வருஷத்தையும் நான் ஃபேஸ் பண்ணனே. நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். இப்போ நான் மேக்ஸிமம் எல்லாருமே ஃபாரின் போகிறது லக்ஸரிக்காக அப்படின்னு நினைப்பாங்க. எல்லாருமே ஒரு கமிட்மெண்ட்ஸ்க்காக தான் ஓடிட்டுருக்கோம். நம்ம எங்கே போனாலும் நம்மளோட ரூட்ஸ் அங்கே தான் இருக்கும். இங்கே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அது எவ்வளோ ஹார்டாக இருக்கும் அப்படின்னு. இந்த மீன் டைமில் நான் அவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் அதோட எல்லா ஸ்ட்ரகிள்ஸ்க்குமே இப்போ அதோட ஆன்சர் கிடச்சிருக்கு. ஜஸ்ட் ட்ரஸ்ட் த ப்ராசஸ். எனக்கு நடந்தது உங்களுக்கும் கண்டிப்பாக நடக்கும்.